தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 78 பேர் கொரோனாவால் பாதிப்பு, 3 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு கண்டனம். அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆலோசனை. தனி கல்வி வாரியம் அமைப்பது குறித்து கருத்து கேட்பு. மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். மின்சார சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு. புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 78 நபர்களுக்கு கொரோனா தொற்று, 3 பேர் உயிரிழப்பு. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 54 நபர்களுக்கும், காரைக்காலில் 17 நபர்களுக்கும், மாஹேவில் 2 நபர்களுக்கும், ஏனாமில் 5 நபர்களுக்கும் என மொத்தம் 78 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது மாநிலத்தில் 998 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 24 மணி நேரத்தில் 128 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 1,17,054 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 3 பேர் உயிரிழந்ததால் மாநிலத்தில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1781 உள்ளது. மேலும் மாநிலத்தில் இதுவரை 1,19,823 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பாக சமையல் எரிவாயுவுக்கு புழுதி தூவி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு கட்சியினர் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பாக லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகே பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு உயர்வை கண்டித்து சமையல் எரிவாயு புழுவை தூவி நூதன முறையில் போராட்டத்தில் உழவர்கரை கமிட்டி தலைவர் பெரியநாயகி தலைமை தாங்கினார். செயலாளர் முனியம்மாள், தலைவர் சந்திரா ஆகியோர் கண்டன உரையாற்றினர். சுமார் 30க்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். மாநிலத்திற்கு தனி கல்வி வாரியம் தேவையா என முதல்வருடன் கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களை கொண்டது புதுச்சேரி யூனியன் பிரதேசம். இதற்கென தனி கல்வி வாரியம் இல்லை. புதுவை, காரைக்கால் பிராந்தியங்கள் தமிழ்நாடு கல்வி வாரிய பாடத்திட்டத்தை பின்பற்றுகின்றன. மாஹே பிராந்தியம் கேரள மாநில பாடத்திட்டத்தையும், ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநில கல்வி வாரியத்தை பின்பற்றுகின்றனர். வெவ்வேறான பாடத்திட்டங்களால் மாணவர்கள் குழப்பம் அடைந்து வருகின்றனர். இந்நிலையில் தனி கல்வி வாரியம் அமைப்பது உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து உயர்கல்வித்துறை அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். கல்வித்துறை செயலர் அசோக் குமார், உயர் கல்வித்துறை இயக்குனர் ருத்ரா கவுடு, திட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் புதுவை மாநிலத்தில் தனி கல்வி வாரியம் தேவையா என்பது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமியுடன் கலந்து ஆலோசித்து பின்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். +2 தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளை க்ளூனி பள்ளி தாளர் அருட் சகோதரி ரோஸ்லின் பொன்னாடை போர்த்தி பாராட்டினார். புதுச்சேரியில் +2 பயின்ற மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. இதில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி க்ளூனி பள்ளியில் +2 தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகள் கிருத்திகா, ஜூலியா கோமஸ், கீர்த்தனா, நித்திஷா, ஸ்வேதா ஆகிய மாணவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் அருள் சகோதரி ரோஸ்லின் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். இதில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவிகள் கலந்து கொண்டனர். திருத்த மசோதா கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் துறை தலைமை அலுவலகம் முன்பு ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாராளுமன்ற கூட்டத்தொடரில் மின்சார சட்ட திருத்த மசோதா கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மீன்துறை தலைமை அலுவலக வளாகத்தில் உள்ளே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பு தலைவர் அன்பு செல்வம் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி சிறப்புரை ஆற்றினார். கூட்டமைப்பு பொருளாளர் சீனிவாசன் மின்துறையின் பல்வேறு சங்க நிர்வாகிகள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார். மின்துறையை தனியார் மயமாக்கும் முடிவை கைவிட வேண்டும், மின்சார சட்ட திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் என கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. மத்திய அரசு திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வலியுறுத்தி புதுச்சேரி தமிழ்ச்சங்கம் சார்பில் 24 மணி நேரம் தொடர் திருக்குறள் சொற்பொழிவு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டு திருக்குறள்
திருக்குறள் வாசித்து வருகின்றனர். புதுச்சேரியில் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க கோரி புதுச்சேரி தமிழ் சங்கம் சார்பில் 24 மணி நேரம் திருக்குறள் குறித்தான தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி இன்று காலை தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து முன்னிலையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு திருக்குறள் தொடர் சொற்பொழிவை தொடங்கி வைத்தார். இன்று காலை 8:30 மணிக்கு தொடங்கி நாளை காலை 8:30 மணி வரை தொடர்ந்து திருக்குறள் குறித்தான தொடர் சொற்பொழிவு நடத்தி திருக்குறளை தேசிய நூலாக மாநில அரசும் மத்திய அரசும் அறிவிக்க வேண்டும் என்றும் அதற்காக இந்த நிகழ்வு நடத்தப்படுகிறது என்று தமிழ்ச்சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கல்வி வல்லர் முனைவர் கல்வி நிறுவனங்களை நடத்தி வரும் சமூகத்தினரிடையே முக்கிய அங்கம் தொடர்ந்து சேவையாற்றி வருகிறார் என்பது நாம் பெருமைக்குள்ள செய்தியாகும். தமிழ் மொழிக்கும் அரசு புதிதாக திணித்துள்ள டிமாண்ட் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என புதுச்சேரி நேரு வீதி வணிகர் சங்க துணைத் தலைவர் இசைக்கலைவன் வலியுறுத்தியுள்ளார். புதுவை நேரு வீதி வணிகர் சங்க துணைத் தலைவர் இசைக்கலைவன் மின்துறை நமச்சிவாயம் அமைச்சருக்கு அளித்த கோரிக்கை மனுவில் கொரோனா நோய் தொற்றின் காரணமாக வருமானமின்றி பெரும் அவதிக்குள்ளாகி உள்ள வணிக நிறுவனங்கள் தங்களது நிதி சுமையை சரி செய்ய இன்னும் கால அவகாசம் போதுமானதாக இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் பயன்படுத்தும் மின் வரி கட்டணத்திற்கு உண்டான தொகையுடன் புதிதாக திணிக்கப்பட்டுள்ள டிமாண்ட் கட்டணத்தை சேர்த்து மின்சார வரி ரசீது வழங்கப்பட்டுள்ளது. இந்த டிமாண்ட் கட்டணம் இதுவரை உயர் மின் அழுத்த சேவை பயன்பாட்டாளர்களுக்கு மட்டுமே விதிக்கப்பட்டு வந்தது. தற்போது இது குறைந்த மின்னழுத்த சேவை பயன்பாட்டாளர்களுக்கு நீட்டிக்கப்பட்டு அனைத்து வணிக நிறுவனங்களுக்கும் டிமாண்ட் கட்டணம் சேர்க்கப்பட்டு மின் வரி ரசீது வழங்கப்படுகிறது. இதன் காரணமாக ஏற்கனவே பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகியுள்ள வணிக நிறுவனங்கள் தற்போதைய புதிய மின் டிமாண்ட் வரி விதிப்பு கொள்கையால் கூடுதல் சிரமங்களை அனுபவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே இந்த கொடும் சூழலில் வணிகர்கள் புதுவை அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, மின்சார வரி, தொழில் உரிமம் வரி போன்ற எதற்கும் கூடுதலாக வரி எதுவும் விதிக்காமல் அரசாங்கம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உதவிட வேண்டும். குறைந்த மின் அழுத்த சேவை பயன்பாட்டாளர்களுக்கு தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ள புதிய மின்சார டிமாண்ட் கட்டண வரி வசூலை ரத்து செய்து பழைய முறையையே பின்பற்றிட மின்சாரத்துறை அமைச்சர் உதவிட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் பிரதமர் உருவப்படம் எரிப்பு. தடுக்க முயன்ற போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் இளைஞரணி சார்பில் மாநில இளைஞரணி தலைவர் கபிரேயல் தலைமையில் இளைஞரணி நிர்வாகிகள் குருஜனா வீரப்பன் ஆகியோர் முன்னிலையில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் பிரகாஷ், ஒருங்கிணைப்பாளர் ராஜா, பொதுச் செயலாளர் சிவகுமார், ஆலோசகர் சீனிவாச பெருமாள், மாணவர் கூட்டமைப்பு சாமிநாதன் உட்பட பல்வேறு சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். மேலும் சமையல் எரிவாயு உயர்ந்ததால் மீண்டும் விறகு அடுப்பு மாற வேண்டி உள்ளதாக கூறி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் திடீரென பிரதமர் மோடியின் உருவப்படத்தை அடுப்பில் உள்ள நெருப்பில் எரியவிட்டு போராட்டம் நடத்தினர். இதனை கண்காணித்த போலீசார் அதனை தடுக்க முற்பட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் பிரதமர் படத்தை செருப்பால் அடிக்க தொடங்கினர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திடீரென ஏற்பட்ட போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் திரளான தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகள் மற்ற சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திடீரென ஏற்பட்ட போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் திரளான தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகள் மற்ற சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
எடுக்கப்படும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்களுக்கான தடுப்பூசி முகாம் நேற்று துவங்கி 4 நாட்கள் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் மாணவிகளுக்கான தடுப்பூசி செலுத்தும் முகாமை நேரில் சென்று பார்வையிட்டு மாணவிகள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதை ஊக்கப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், மாணவர்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதால் தான் நேரடி வகுப்புகள் நடத்த முடியும் என்பதால் அரசே அவர்களை தேடி கல்லூரிகளுக்கு வந்து தடுப்பூசி செலுத்தி வருகிறது. இதனை மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், புதுச்சேரியில் கொரோனா தற்போது கட்டுப்பாட்டில் வந்துவிட்டதாக தெரிவித்த தமிழிசை, மாணவர்களுக்கு தற்போது தடுப்பூசி போடப்பட்டு வருவதாகவும், முழுமையாக செலுத்தப்பட்ட பிறகு கல்லூரி திறப்பு குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும், புதுச்சேரியில் கர்ப்பிணி பெண்களுக்கான சத்துணவு பரிசு பெட்டகம் திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கல்லூரி மாணவிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கெல்லாம் தடுப்பூசி போடப்படுகிறது. 4 நாட்கள் இங்கே தடுப்பூசி திருவிழா நடைபெறுகிறது. எனது கோரிக்கை என்ன என்றால், பத்திரிகை சகோதர ஊடகம் மூலமாக இதை நான் தெரிவிக்கிறேன். மாணவிகள் அனைவரும் வந்து எப்படி கல்லூரிக்கு ரெகுலராக வருவீங்களோ அப்படி வந்து தடுப்பூசி எடுத்துக்கொள்ளுங்கள். இதே போல் அரிய வாய்ப்பு கிடைக்காது. நேற்று மேடம் சொன்னது எனக்கு கவலையாக போச்சு. நம்ம இவ்வளோ ஏற்பாடு பண்ணப்புறமும் குறைவான மாணவிகள் தான் வந்தாங்க அப்படின்னு. உங்களை நோக்கி அரசாங்கம் வருகிறது, நீங்கள் அரசாங்கத்தை நோக்கி வர வேண்டும். அதனால இந்த 4 நாட்களுக்குள்ளே இங்கே படிக்கின்ற அத்தனை பேரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கிறது. இங்கே ஏற்கனவே ஒரு பேராசிரியர் கேட்ட மாதிரி கட்டாயப்படுத்தலான்னா, இப்போ ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டேன் மேடம் சொன்ன மாதிரிலாம் சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி சொல்ல விருப்பம் இல்லை. நம்ம நாட்டில் நாமெல்லாம் நல்ல குடிமகள்கள். நமக்கு இந்த நாட்டில் உள்ள பொறுப்பு இருக்கிறது. நாமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நம் மூலமாக நோய் வேறு யாருக்கும் பரவிடக்கூடாது என்பதில் மாணவ செல்வங்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் முழுமையாக எடுத்துக்கொண்டாதான் ரெகுலராக கிளாஸஸ் நடத்த முடியும். இப்போ மருத்துவக் கல்லூரிகளுக்கு நாங்கள் துணிச்சலாக திறக்கிறோம் என்றால் அவர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவிகள் அத்தனை பேரும் தடுப்பூசி எடுத்துக்கொண்டார்கள். அந்த வாய்ப்பு இன்று மற்ற துறை மாணவிகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. அதனால் அவர்கள் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை அந்தந்த துறை தலைவர்கள் HODs வந்து இதை இன்னும் கொஞ்சம் என்ஃபோர்ஸ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் நாளையிலேருந்து இந்த பள்ளியில் இந்த கல்லூரியில் எவ்வளோ பேர் எடுத்துக்கொண்டார்கள் என்று விவரம் நான் கேட்பேன். நான் மறுபடியும் இந்த வாய்ப்பு வராது. நீங்கள் PHCக்கு போய் நீங்கள் நிற்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு அரசாங்கமே உங்களை நோக்கி வந்திருக்கிறது என்பதும், புதுவையில் நோய் மிகுந்த கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டது என்பதும், குழந்தைகள் கூட இடையில் கொஞ்சம் அதிகமான குழந்தைகள் பாதிக்கப்பட்டார்கள். இப்பொழுது குழந்தைகளும் அதிகமாக பாதிக்கப்படவில்லை. அரசாங்கம் எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருகிறது. தடுப்பூசியை ஆகஸ்ட் 15க்குள்ள புதுச்சேரி முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொண்ட ஒரு மாநிலமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த பணி நிறைவடைந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அரசாங்கம் பல நல்ல திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். அதற்கு துணைநிலை ஆளுநர் என்ற வகையில் நான் துணையாக இருக்கிறேன். ஏற்கனவே ஒரு முறை மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களை பார்க்கும் பொழுது இந்த கர்ப்பிணிகளுக்கு என்று ஒரு சத்துணவு திட்டம், சத்து திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னேன். அது எல்லா இடங்களிலும் அது இருக்குது. அது இப்பொழுது புதுவையில் ஆரம்பிப்பதற்கான ஒப்புதல் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மாதிரி பரிசு பெட்டகம் பெண்களுக்கு கொடுக்கும் பொழுது அது வெறும் பரிசுகள் மட்டுமல்ல, அவர்களுக்கு சத்து பொருட்கள் கூடிய ஒரு பரிசு பெட்டகம் கொடுக்க இருக்கப்படுகிறது. அது கொடுக்கும் மூலம் பெண்கள் மருத்துவமனைகளில் வந்து பிரசவம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். ஏனென்றால் அந்த பரிசு பெட்டகம் மருத்துவமனையில் வரும் பெண்களுக்கு தான் கொடுக்கப்படும். அதனால் 2 குழந்தைகள், 2வது குழந்தைக்கு கூட கொடுக்கலாம். அதனால் நிச்சயமாக இது பலன் தரும். அதனால் ஊட்டச்சத்து மாவு மற்றும் ஊட்டச்சத்து பொருட்களோடு கூடிய ஒரு பரிசு பெட்டகம் மற்ற மாநிலங்களில் இருக்கிறது. அதுவும் புதுவையில் கொடுக்கப்பட இருக்கிறது. அதற்கான ஒப்புதலை அளித்திருக்கிறோம். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல திட்டத்தை முன்னெடுத்து செல்வது பாராட்டுக்குரியது. இதே போல தான் அனைவருக்கும் சத்து கிடைக்க வேண்டும் என்பதும் ஊட்டச்சத்து கிடைக்க வேண்டும் என்பதும் எனது கோரிக்கையாக இருக்கிறது. என்னப்பா இல்லை, அதில் உடனே எதிர்ப்பு சக்தி வருதான்னு பார்க்கணும். போட்டுக்கிட்டா அவங்க பாதுகாப்பு. திருடி சென்ற மொபைல் போன்களை 2 நாட்களில் உரியவரிடம் ஒப்படைத்த முதலியார்பேட்டை காவல்துறையினர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மஞ்சினி நகரில் உள்ள மாரியம்மன் கோவில் வீதியில் வசித்து வருபவர் முரளி. இவரது வீட்டின் உள்ளே புகுந்த மர்ம ஆசாமிகள் 2 மொபைல் போன்களை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திருடி சென்றுவிட்டனர்.
முரளி மொத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததின் பேரில் ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் பிரேலா ஜான், கலையரசன் மற்றும் காவலாளர்கள் தேவா, கந்தன், இலக்கியவேந்தன் ஆகியோர் சிறப்பாக செயல்பட்டு 2 நாட்களில் மொபைலை கண்டுபிடித்து உரியவரிடம் ஒப்படைத்தனர். மொபைலை பெற்றுக்கொண்ட முரளி மற்றும் அவரது துணைவியார் சரஸ்வதி ஆகியோர் காவலர்களின் திறமையை பாராட்டி சால்வை அணிவித்து கௌரவித்தனர். புதுவை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் புதுவை மாண்புமிகு முதல்வரை சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டை ராசு உடையார் தோட்டத்தில் உள்ள திடீர் நகர் அங்கு பல வருடங்களாக 20க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் வாழ்ந்து வந்த இடம் தற்பொழுது ரயில்வே துறைக்கு சொந்தமான இடம் என்று தெரிய வந்த நிலையில் அவ்வாழ் பொதுமக்கள் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களை நாடி உதவி கேட்டு வந்தார்கள். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு பின்னர் மாண்புமிகு புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை புதுவை சட்டப்பேரவையில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று மனு அளித்தார். அதில் அவர் கோரிக்கை வைத்தவை: ரயில்வே நிர்வாகம் எந்த நேரத்திலும் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்களை அப்புறப்படுத்த முன்வரலாம். ரயில்வே நிர்வாகம் இடத்தை கைப்பற்றும் போது நாங்கள் உங்களிடம் வருவோம். மக்கள் முதல்வர் இதில் கட்டாயம் தலையிட்டு உப்பளம் தொகுதி ஏழை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ரயில்வே நிர்வாகம் தலையிடுவதற்கு முன் மாண்புமிகு மக்கள் முதல்வர் பாதிக்கப்பட்ட குடும்பம் மற்றும் குழந்தைகள் வசிக்க மாற்று இடம் அமைத்து தர வேண்டும் என்று உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திமுக துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி அவர்கள் மக்கள் முதல்வர் அவர்களிடம் உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டை ராசு உடையார் தோட்டத்தில் உள்ள திடீர் நகர் பொதுமக்களின் வாழ்வாதாரத்திற்கு வேண்டி விரும்பி பொறுப்பேற்றுள்ள நமச்சிவாயத்தை புதுக்குப்பம் செல்வகுமரன் தலைமையில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. 2021 சட்டமன்ற தேர்தலில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாஜக சார்பில் தாமரை சின்னத்தில் களமிறங்கி வெற்றி கண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை மாநில சட்டப்பேரவையில் உள்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற நமச்சிவாயம் அவர்களுக்கு சந்தை புதுக்குப்பம் செல்வகுமரன் வாழ்த்து மெடல் கொடுத்து கௌரவித்தனர். கணபதி செட்டிக்குளம் வியாபாரிகள் நலசங்கம் சார்பாக கொரோனா தடுப்பூசி முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கணபதி செட்டிக்குளம் வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பாக வியாபாரிகளுக்கான தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வணிகர் கூட்டமைப்பு மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவசங்கர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சி காவல்துறை உதவி ஆய்வாளர் முருகன் முன்னிலை வகித்தார். தடுப்பூசி முகாமுக்கான ஏற்பாடுகளை தலைவர் தண்டபாணி, செயலாளர் ராஜா மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். +2 தேர்வில் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை பள்ளியின் தாளர் மகேந்திரன் பாராட்டினார். கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதோடு மட்டுமில்லாமல் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக சாதனை புரிந்து வருகிறது. தற்போது வெளியாகியுள்ள 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்களுடன் 100% தேர்ச்சி பெற்றது. அதிக மதிப்பெண்கள் பெற்ற சாதனை மாணவ மாணவியர்களுக்கு தாளர் மகேந்திரன், பள்ளி ஒருங்கிணைப்பாளர் சங்கீதா, துணை முதல்வர் தமிழா மற்றும் பொறுப்பாசிரியர் கார்த்திகேயன் ஆகியோர் பொன்னாடை மற்றும் பூங்கொத்து அளித்து கௌரவித்தனர். மேலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் SRK மேல்நிலைப் பள்ளி மாணவி சுகந்தி 573.35 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், மாணவி தரணி 566.68 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், மாணவர் கார்த்திகேயன் 555.60 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். மேலும் 550 மதிப்பெண்களுக்கு மேல் 6 மாணவர்களும், 500 மதிப்பெண்களுக்கு மேல் 34 மாணவர்களும், 60 மாணவர்கள் டிஸ்டன்ஷியல் தேர்ச்சியும் மற்றும் அனைத்து மாணவர்களும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வு முடிவுகள் அனைத்தும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகுந்த மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பெற்றோர்கள் அவர்தம் மாணவர்களின் கல்வி நலனிற்காக அனைத்து விதமான சூழ்நிலைகளிலும் அவர்களின் கல்வியை மேம்படுத்துவதற்கும் பொது தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கும் அயராத பாடுபட்ட நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர்.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 78 பேர் கொரோனாவால் பாதிப்பு, 3 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு கண்டனம். அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆலோசனை. தனி கல்வி வாரியம் அமைப்பது குறித்து கருத்து கேட்பு. மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். மின்சார சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு. இந்த செய்திகள் நிறைவடைகின்றன.